ஹலோ கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீக்கரை ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பக்கத்து வீட்டு பையன் தந்திருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரு பக்கத்து வீட்டு பையன் தந்தோன்னா இதில் என்னென்னா சார்ஜ் போடுற பின் ப்ராப்ளம்னு சொன்னோம். எப்போ அதை கலத்தி பார்க்க வேண்டியதான். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இதுக்கு இடைக்குள்ள மறைச்சி வச்சுருக்கானு. இதை கிழிச்சிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் கிழிச்சு விட்டு எடுத்துங்க. ஓப்பன் பண்ணிட்டு எந்த நிலைமை இருக்குன்னு பார்ப்போம். கலத்தினா இதான் போர்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி நல்ல கண்டிஷன் தான் நடக்கும். பேட்ரி ஆண்டனா ஒயர் அந்த கரெக்டாக ரோப் மாதிரி கொதடி கொடுத்துருக்கானே. பார்த்தீங்கன்னா பி டைப் பின்னு வந்து கலந்துருச்சு. இன்னும் உள்ளே தான் கிடக்கு. எனக்கு இதில் சால்ட்ரிங் பண்ணி முடியாத ட்ராக் விட்டுருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணால் ஊக்க வச்சு கரெக்டாக ட்ராக் கண்டுபிடிச்சி கீறி விட்டு அதில் லைட்டாக லெட்டு ஃப்ளக்ஸ் வச்சு போட்டு சால்ட்ரிங் பண்ண வேண்டியது. நம்ம இப்போ இதுக்கு வந்து பி டைப் போட போகிறதில்ல. நேராக வந்து டைப் சி பின்னு 10 ரூபா தான் எல்லா கடையிலையும், எங்கேனாலும் கிடைக்கும். அதை போட்ட வேண்டியதான். சால்ட்ரிங் அடிச்ச வேண்டியதான். கரெக்டாக கண்டினியூட்டி மூடு போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்ட்ரிங் அடிங்க. ஏன்னா மாற்றி அடிச்சிங்கன்னா போர்டில் ஐசி அவ்வளோதான். ஓம் ஸ்வஹா. கண்டினியூட்டி மூடு பார்த்து கிரவுண்ட்லேயும் வச்சு அதில் எது நெகட்டிவ்னு போட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் இப்போ ஏன் செக் பண்ணேன்னா எனக்கு அதை பார்த்தாலே தெரியும். அதனால நான் செக் பண்ணல. இப்போ பேட்ரி அவுட்புட் கரெக்டாக வருதா, 4 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். கரெக்டாக 4 வோல்ட் வந்துச்சு. இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணி இதை போட்டு செக் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இப்படி தான் நான் வெளியோடி ஒரு சால்ட்ரிங் வச்சு ஓட்டை போட்டு பின் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வசதி ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. போட்ட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் பண்ணியிருக்கேன்.